வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருநெல்வேலியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதம். திருவாரூர் மாவட்டத்திலும் 800 ஏக்கரில் பயிர்கள் பாதிப்பு. திருத்தணியில் திடீர் கனமழையால் கோயில் படிக்கட்டுகளில் பெருக்கெடுத்த மழைநீர். கோயிலுக்கு சென்ற பக்தர்கள் அவதி. கொடைக்கானலில் கடும் பனிமூட்டத்துடன் மழை. நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் அடர் பனிமூட்டம். பழனியில் நேற்று இரவு முதல் பெய்து வரும் மிதமான மழை. குடை பிடித்தபடி காத்திருந்து தரிசனம் செய்யும் பக்தர்கள். குற்றாலம் மெயினருவியில் காட்டாற்று வெள்ளம். சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. மத்திய அரசு விதித்துள்ள வரம்புக்குள்ளேயே தமிழ்நாடு அரசு கடன் வாங்குவதாக எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதில். தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி பகிர்வை மத்திய அரசு வழங்குவதில்லை என்று குற்றச்சாட்டு. 25 கடந்த ஆண்டு 28.9% அவங்க கடன் வாங்கலாம்னு நிர்ணயிச்சிருந்தாங்க. நம்ம 26.4% தான் வாங்கியிருக்கோம். 24 பரந்தூர் மக்களை அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த யாரும் சந்திக்கலாம் என தங்கம் தென்னரசு கருத்து. மக்கள் தெரிவிக்கும் குறைகளை தமிழ்நாடு அரசிடம் விஜய் எடுத்துரைக்க வேண்டுகோள். நாளைக்கு விஜய் போகிறது யார் வேணாலும் போகலாம் சார். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் யார் வேண்டுமானாலும் போய் பொதுமக்களை சந்திப்பதெல்லாம். ஆனால் சந்திக்கின்ற போது அவர்களிடத்திலேயான குறைகளை கேட்டு அதை அரசனுடைய கவனத்திற்கு முறையாக கொண்டு வந்தால் நிச்சயமாக அந்த குறைகள் என்னவாக இருக்கும் என்பதை அரசும் நிச்சயமாக ஆராயும். பரந்தூர் விமான நிலைய போராட்ட குழுவினரை பரந்தூர் வீனஸ் திருமண மண்டபத்தில் நாளை சந்திக்கிறார் தவிக தலைவர் விஜய். ஏகனாபுரம் அம்பேத்கர் திடலில் மழைநீர் தேங்கியிருப்பதால் முடிவு. திமுக ஆட்சியில் பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. தாம்பரம் நகைப்பறிப்பு சம்பவத்தை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆவடி இரட்டை கொலை சம்பவத்தில் பட்டாபிராம் சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் சஸ்பெண்ட். குற்ற பின்னணி உள்ளவர்களை கைது செய்ய உத்தரவிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் பணியிடை நீக்கம். திமுகவில் இணைந்தார் சத்யராஜின் மகள் திவ்யா. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கட்சியில் இணைத்துக் கொண்டார். மதுரையிலிருந்து சென்னைக்கு இன்று மாலை 4 மணிக்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இயக்கம். 8 பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும் என ரயில்வே துறை தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பு. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியும் மக்களிடம் பரப்புரை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக நிர்வாகி கட்சியிலிருந்து நீக்கம். சுயேட்சையாக போட்டியிட்ட பி. செந்தில் முருகன் மீது நடவடிக்கை என பொதுச் செயலாளர் EPS நடவடிக்கை. கோவில்பட்டியில் பள்ளி காவலாளியை எரிவாளால் வெட்டிய மாணவன். படிக்குமாறு அடிக்கடி அறிவுரை கூறியதால் வெட்டியதாக வாக்குமூலம்.
இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பு இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம் ஸ்ரீராம். இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பு இடையிலான போரானது கடந்த 2023ஆம் ஆண்டு தொடங்கி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் அண்மையில் அமெரிக்க அதிபராக இருந்த ஜோ பைடனின் முயற்சியின் காரணமாக இரு நாடுகளுக்கு இடையிலான போர் ஒப்பந்தமானது இறுதி செய்யப்பட்டு அது இன்று அமலாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. பகல் 12 மணிக்கு, இந்திய நேரப்படி பகல் 12 மணிக்கு அமலாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் பிடிக்கப்பட்ட, அதாவது இஸ்ரேலிலிருந்து ஹமாஸ் அமைப்பினரால் பிடிக்கப்பட்ட 3 பெண்களின் பெயர்களை ஹமாஸ் தற்போது வெளியிட்டிருந்தது. இதனை அடுத்து போர் நிறுத்தத்தை இரு நாடுகளும் உடனடியாக அமல்படுத்த இருக்கின்றன. குறிப்பாக ஹமாஸ் அமைப்பிலிருந்து 3 பெண் பிணை கைதிகளின் பெயர்கள் அண்மையில் வெளியிடப்பட்ட நிலையில் தற்போது இஸ்ரேல் தரப்பிலும் 753 பாலஸ்தீன கைதிகளின் பெயர்களையும் வெளியிட்டிருக்கிறது. இதன் காரணமாக இரு தரப்பிலும் ஒரு பரஸ்பரமான ஒரு சுமூக சூழல் ஏற்பட்ட நிலையில் தற்போது போர் நிறுத்தமானது அமலாகி இருக்கிறது. இந்த போர் நிறுத்தத்தின் காரணமாக அங்கு காசா பகுதியில் கடந்த அக்டோபர் 2023 அக்டோபர் 7ஆம் தேதி முதல் நடைபெற்று வந்த போர் நிறுத்தம் தற்போது அமலாகி இருக்கிறது. இதுவரை இரு நாடுகளுக்கு இடையிலே நடந்த போரின் காரணமாக 40,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் இந்த போர் நிறுத்தமானது உலக அளவில் மிகவும் கவனத்தை ஈர்க்கும் என்று கூறப்படுகிறது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜா. நெல்லை மாவட்டத்தில் இன்று மிக கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளது. நாளை தென் தமிழகம், வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மத்திய அரசு விதித்துள்ள வரம்புக்குள்ளேயே தமிழ்நாடு அரசு கடன் வாங்குவதாக எடப்பாடி பழனிசாமிக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்திருக்கிறார். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டு நிதி நிலைமை கட்டுக்குள் உள்ளதாக கூறினார். நிதி நிலைமை குறித்து தவறான தகவலை எடப்பாடி பழனிசாமி கூறி வருவதாக குற்றம் சாட்டிய அவர் ஒவ்வொரு நிதியாண்டும் நிதிக்குழு நிர்ணயம் செய்துள்ள அளவை விட குறைவாகவே கடன் பெற்றுள்ளதாக விளக்கம் அளித்திருக்கிறார். 23-24 29.1% நிதிக்குழு பரிந்துரைத்தது. நம்ம மிக குறைவாக 26.72% கடன் அளவு வச்சிருந்தோம். 24-25 கடந்த ஆண்டு 28.9% அவங்க கடன் வாங்கலாம்னு நிர்ணயிச்சிருந்தாங்க. நம்ம 26.4% தான் வாங்கியிருக்கோம். இந்த புள்ளி வரை எதை காட்டுதுன்னு கேட்டீங்கன்னாக்க, கழகம் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிதிக்குழு என்ன பரிந்துரை செய்திருக்கிறதோ அதற்கு உட்பட்டு தான், அதற்கு குறைவாகத்தான் நம்முடைய கடனுடைய அளவை நாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி பகிர்வை மத்திய அரசு வழங்குவதில்லை என்றும் இதன் காரணமாகவே தமிழ்நாடு அரசின் கடன் சுமை அதிகரிப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியிருக்கிறார். முதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி, காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி, புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி, நான் முதல்வன் போன்றிருக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் மாநில அரசாங்கம் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திட்டங்களுக்கு உரிய நிதியை அவர் சொல்றதுபடி நமக்கு வரக்கூடிய வருவாய்களில் இருந்து நாம் திறம்பட செய்யக்கூடிய காரணத்தினால்தான் பட்ஜெட்டில் எந்த திட்டத்துக்கு எந்த நிதி ஒதுக்குறோமோ அது எல்லா துறைகளுக்கும் அந்த நிதி ஒதுக்கப்பட்டு அது சிறப்பான முறையில் அது நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்க பார்த்தீங்க, விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடும் பரந்தூர் மக்களை விஜய் உட்பட யார் வேண்டும் என்றாலும் சந்திக்கலாம் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார். டென்சிட்டியை தாண்டி தொழில், வர்த்தகம் போன்ற இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் வளர்ச்சியை அதை உறுதி செய்வதற்கு இந்த விமான நிலையம் வேண்டி இருக்கிறது என்பதை நான் சொல்வேன். விஜய் போறதை பற்றி அதான் நாளைக்கு விஜய் போறது யார் வேணாலும் போகலாம் சார். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் யார் வேண்டுமானாலும் போய் பொதுமக்களை சந்திப்பதெல்லாம். ஆனால் சந்திக்கின்ற போது அவர்களிடத்திலேயான குறைகளை கேட்டு
அதை அரசினுடைய கவனத்திற்கு முறையாக கொண்டு வந்தால் நிச்சயமாக அந்த குறைகள் என்னவாக இருக்கும் என்பதை அரசும் நிச்சயமாக ஒரு ஆராயும்.